கொடைக்கானல் சுங்கச்சாவடியில் இ பாஸ் மற்றும் நுழைவு கட்டணம் இல்லாமல் இலவசமாக அனுமதி வழங்க வேண்டும் என்று அப்பகுதி வாகன ஓட்டுநர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் நகராட்சிக்கு உட்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு சுங்கச்சாவடியை கடந்து சென்று வருவதற்கு இலவச பாஸ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் பலருக்கு வழங்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த இன்பராஜ் என்பவர் தனது வீட்டிற்கு போக டோல்கேட் கட்டணம் எதற்கு செலுத்த வேண்டும் என கேள்வி எழுப்பினார். நான் கொடைக்கானலுக்கு டெய்லி வேலைக்கு காலையிலே சாயங்காலமும் போகிறேன். அப்போ காலையில் வரும்போது எனக்கு டோல்கேட் எடுக்கணும். நான் ஒரு காரில் போவேன். டோல்கேட் எடுக்கணும், 65 ரூபா டெய்லி பேமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் டவுன்ஷிப்பில் பலமுறை என்னோடய ஆர்சி புக்கு, ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஆனால் இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு வரலன்றாங்க. நான் பலமுறை போய் கேட்டு பார்த்துட்டேன். நான் என்னோடய சொந்த ஊருக்கு போகிறதுக்கு நான் ஏன் டோல்கேட் வாங்கணும்? என்னோடய வீடு கொடைக்கானலில் இருக்குது. நான் டெய்லி வேலைக்கு வெளியூர் போயிட்டு வர்றப்ப எல்லாம் டோல்கேட்டு நான் என்ன செய்ய? அதனால் எனக்கு இந்த டோல்கேட் அகற்றி கொடுக்குறதுக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். கொடைக்கானல் லோக்கல் வாழ் மக்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும்னா இது ஒரு வழி வகுத்து கொடுக்கணும்.